Hey guys, this is Educational Dope. Get dope with education. ஸோ இதில் வந்துட்டு பயோஜாலஜி சாப்டர் 5 செஷன் 1 டாபிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பெண்டோஸ் சுகர்னு என்னென்னு சொல்கிறேன். இப்போ வந்து டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். பெண்டோஸ் சுகர், நைட்ரஜனஸ் பேசஸ், ஃபாஸ்பேட் குரூப், ஃபங்க்ஷனல் ஃபாஸ்பேட் குரூப், nucleoside and nucleotide, how the components are present in DNA and RNA அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா the notes on pentose sugar, if deoxyribose sugar, ஸோ அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் பெண்டோஸ் சுகர் தான் நமக்கு வந்து என்ன டிஎன்ஏவா இல்லை ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 2 3 4 5 பெண்டோஸ் சுகர், deoxyribose சுகர்னால் அது டிஎன்ஏ, and if it is ribose sugar it is RNA. DNA ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து deoxyribose nucleic acid, ribose nucleic acid. இதுலயே நமக்கு தெரியும், இந்த ஃபுல் ஃபார்ம்லேயே தெரியுது, DNA or RNA is acidic in nature. ஓகேவா? ஸோ பெண்டோஸ் சுகர், DNA and RNA. ஸோ the difference between DNA and RNA இதில் பார்த்தா நமக்கு தெரியும். deoxyribose சுகர் அப்படின்னாக்கா இங்கே பாருங்க, ஒரு H, 1 oxygen atom is less in DNA, that is deoxyribose. deoxy ஒரு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, சேம் as the ரிபோஸில். அப்போ ரிபோஸ்னால் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே இருக்கணும். ஸோ இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நைட்ரஜனஸ் பேசஸ் பார்க்க போகிறோம். நைட்ரஜனஸ் பேசஸ் ஆர் பேசஸ் தட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் அக்செப்ட்ஸ் H+ ion ஆர் ப்ரோட்டான்ஸ் இன் அ சொல்யூஷன். அப்போது ஆசிட், இப்போ நைட்ரஜனஸ் பேசஸ் வந்து பேஸ். டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஆர் ஆசிட்ஸ். பேஸ், நைட்ரஜனஸ் பேஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். ஸோ 4 டைப் ஆஃப் பேஸ் இருக்குது, பியூரின் அண்ட் பைரிமிடின். அந்த பியூரினில் அடினைன் அண்ட் குவானைன் ஃபர்ஸ்ட் 2 பேசஸ், பைரிமிடின் cytosine and thymine. Thymine for DNA, uracil for RNA, because they vary by their structure. Uracil and thymine vary by their structure. அந்த டயக்ராம் வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடினைன், குவானைன் அது வந்து பியூரின், தைமைன், சைட்டோசன் அண்ட் யுராசில் வந்து பைரிமிடைன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியுது. பியூரின்ஸ் ஆர் டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ். டபுள் ரிங் இங்கே பாருங்கள், 1 2 1 2 2 ரிங் இருக்கா. பைரிமிடின்ஸ் ஆர் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அதனால தான் இப்படி பிரிச்சுருக்காங்க, பியூரின், பைரிமிடின். ஓகேவா? டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன் அண்ட் யுராசில். Cytosine, adenine, guanine both for DNA and RNA. If it is DNA, அது thymine. If it is RNA, it is uracil. ஓகேவா? அடுத்து பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப். திஸ் இஸ் த மெயின் திங். ஓகேனா, இந்த பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டிரைவ்டு ஃப்ரம் ஃபாஸ்பாரிக் ஆசிட். நமக்கு ஃபாஸ்பாரிக் ஆசிட் தெரியும், H3PO4. H3PO4ல் இருக்கிற OH- தான் இன்வால்வ்ஸ் இன் ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன். அந்த கண்டென்சேஷன், பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் வந்து நான் பின்னாடி சொல்லித்தர போகிறேன் இதே வீடியோவில் தான். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு OH- இன்வால்வ்ஸ் இன் ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன் அது வந்து நான் அங்கேயும் சொல்கிறேன். ஸோ DNA அண்ட் RNA ஆர் நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்னு பார்த்தோம். சரி, எப்படி நியூக்ளிக் ஆசிட்? ஸோ த H3PO4ல் PO4 3- அது இல்லாமல் பார்த்தோம்னா 3H+ இருக்குது. இந்த H+-ஐ ரிலீஸ் பண்ணும். The substance that releases an H+ ion or a proton in a solution, it is called as acid. இது மூலியமாக தான் அவங்க கன்ஃபார்ம் போட்டாங்க. hence the named as nucleic acid. ஓகேவா? இந்த ஃபாஸ்பேட்ஸால் உருவாகிறதான் ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் பின்னாடி நான் சொல்லித்தரேன். இந்த ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு O மேலே மைனஸ் இருக்கும். அந்த மைனஸால் தான் வந்துட்டு வித்தின் த செல்லில் வந்து நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன்.
இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட டயக்ராம் ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுதான் ஃபாஸ்ஃபேட் குரூப். இதுதான் ஃபாஸ்ஃபேட் குரூப். நமக்கு வந்துட்டு இப்போ நல்லா தெரியுதா? இந்த ஃபாஸ்ஃபேட் குரூப் தான் அட்டாச் ஆகும். மீதி எதுவுமே பார்க்காதீங்க, நான் சர்க்கிள் பண்ணதை மட்டும் பாருங்கள். PO4 3-. ஓகேவா? இப்போ இங்கே 2 பாண்டு கனெக்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் டபுள் பாண்ட் இது சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஸோ இது 3மே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அதோட பேலன்ஸே. இங்கே ஒன்று மட்டும் மைனஸ் இருக்குது. இந்த ஒரு மைனஸ் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the directly charged phosphate ensures the retention of nucleic acid இந்த DNA RNA வந்துட்டு within the cell within the nuclear membrane குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது இந்த O மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மீதி எதுவுமே பார்க்காதீங்க, மீதி நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு மேலே வர்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா கவனிங்க. வாட் இஸ் a nucleoside? Nucleoside base plus sugar is a nucleoside. Nucleoside plus a phosphate group is a nucleotide. நியூக்ளியோசைட்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு நைட்ரஜினஸ் பேஸ் பார்த்தோம், அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின், யுராசில். அது வந்துட்டு பென்டோஸ் சுகர் பார்த்தோம்ல, அந்த பென்டோஸ் சுகரோட ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கும். அதுதான் நியூக்ளியோசைட். இந்த நியூக்ளியோசைடில் அதில் இருக்கிற அந்த பென்டோஸ் சுகரில் 5th கார்பனில் போய் ஃபாஸ்ஃபேட் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருந்தால் அதுதான் நியூக்ளியோசைட். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு நியூக்ளியோசைட். தி பென்டோஸ் 5 கார்பன் சுகர் இதுதான். பென்டோஸ்னாலே 5 தான். சரி, 1 2 3 4 இங்கே வந்து 5, இது 4. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1ல் வந்துட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு நைட்ரஜினஸ் பேஸ் அட்டாச் ஆகிருக்கு. இதுதான் நியூக்ளியோசைட். இது பாருங்கள், the phosphate group attached to the 5th carbon. இது 1st carbon. இது வந்து ஒரு நியூக்ளியோடைட். ஓகேவா? 3rd carbon of sugar of nucleotide forms the bond with phosphate group of the next nucleotide. ஸோ சொல்லியிருந்தேன்ல கண்டென்சேஷன் ரியாக்ஷன்னு. இப்போ வந்துட்டு அந்த சுகரோட 3வது கார்பன் வந்துட்டு இந்த நியூக்ளியோடைடு இல்லாமல் அடுத்த நியூக்ளியோடைடு இருக்கும்ல, அது கூட வந்துட்டு சேர்றது 3rd carbon of sugar. ஸோ ஃபஸ்ட் கார்பன் ஃபார் nitrogenous base and 5th carbon for the phosphate group, 3rd carbon for the இது. செகண்ட் கார்பன் என்னது? 3rd carbon for the phosphodiester bonds with the next nucleotide. செகண்ட் கார்பன் என்னது? செகண்ட் கார்பன் தான் HA-OHA. அதை வச்சு தான் நமக்கு DNA ஆவா RNAவான்னு சொல்லும். ஸோ திஸ் கிவ்ஸ் தி polarity 5-3 and 3-5. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் வந்து பிக்சரில் காட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வி ஹவ் என்டர்ட் டு தி மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் வந்துட்டு ஒரு பிக்சரோடையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சொல்லிவிட்டு அப்புறம் பிக்சர் காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா, கனெக்ஷன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து polarity. The two ends are designated by the symbols 5-3. ஒரு டிஎன்ஏல பார்த்தோம்னா 5-3, அதோட adjacent ஸ்டாண்டில் பார்த்தோம்னா 3-5 இருக்கும். அது என்னடாது அப்படின்னு பார்த்தோம்னா, the symbol 5 refers to the carbon in the sugar to which the phosphate functional group is attached. The symbol 3 refers to the carbon in which the sugar to which hydroxyl functional group is attached. இப்போ உங்களுக்கு சத்தியமாக ஒன்றும் புரியாதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாற்றி மட்டும் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு 5-3 பாண்ட். 5-3 பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் நைட்ரஜினஸ் பேஸ். ஸோ வந்துட்டு இதுதான் 5th கார்பன். மேலே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து 5 இருக்குது. அதுக்கு கீழே தான் பார்த்தோம்னா 3. 3rd கார்பனில் தான் ஃபாஸ்ஃபேட் பாண்ட் வந்து அட்டாச். நெக்ஸ்ட் நியூக்ளியோடைடோட ஃபாஸ்ஃபேட் பாண்டு கூட அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 3 5 3. இதை பார்த்தா எண்டிங்கில் வந்து என்ன இருக்குது? 3.
ஸோ 5 to 3 இந்த 5th கார்பன் 3rd கார்பனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த 5 3. 5th கார்பன் ஆஃப் தி பெண்டோஸ் சுகரில் தான் ஆரம்பிக்கும், அங்கேருந்து இந்த 3rd கார்பனில் தான் முடியும். இப்போது வந்துட்டு இது காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் வந்து இல்லைனா இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 3 to 5 இருக்குமே, அதை எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் பிக்சரில் காட்டுறேன். ஸோ இதுதான் 5 to 3n, ஆப்போசிட்டில் 3 to 5n. இதை தான் பொலாரிட்டின்பாங்க. ஒரு தடவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் வந்து RNA அடிஷ்னல் OH செகண்ட் கார்பன். முன்னாடியே சொன்னோம், ஃபஸ்ட் கார்பன்னா நியூக்ளியோசைட், செகண்ட் கார்பன்னா தேர்ட் கார்பன்னா வந்துட்டு அட்டாச்மெண்ட் டு நெக்ஸ்ட் நியூக்ளியோடைடு, 5th கார்பன் வந்துட்டு ஃபாஸ்பேட் குரூப்பு, செகண்ட் கார்பன்னா டிஎன்ஏல நத்திங் பட் ஆர்என்ஏல ஒரு OH குரூப் இருக்கும், அதுதான் வந்துட்டு ரிபோஸ் சுகர், அது வந்து ரியாக்ஸ் ரிபோஸ் சுகர். அதுதான் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்ப்போம். அடினைன் பேர்ஸ் வித் தைமைன் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அண்ட் குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கிறது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. A purine always combines with the pyrimidine. வந்துட்டு pyrimidine சொல்லுவேன், purine pyrimidine. ஓகேவா? ஸோ A double bond T, G triple bond C. A double bond T தான், G to triple bond C. இப்போ வந்துட்டு A இருக்கிறதுனால டபுள் பாண்ட் T இருக்குது, G இருந்தால் ட்ரிபிள் பாண்ட் C தான் வரணும், டபுள் பாண்ட் வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி RNA பார்த்தோம்னா A டபுள் பாண்ட் T வராது, A டபுள் பாண்ட் U வரும், யுராசில் தான் வரும். அதையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடினைன் பேர்ஸ் வித் தைமைன், குவானைன் வந்து சைட்டோசைன் கூட தான் பேர் ஆகும். ஸோ இது வந்து என்னப்பா பேரிங், இது வந்து புது கான்செப்டாக இருக்கே அப்படிங்கிறது தான் பேஸ் பேரிங் பிட்வீன் தி காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ். இதுதான் நமக்கு வந்துட்டு டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். பேஸ் பேரிங்கிறது தான். பேஸ் பேரிங் இஸ் a வெரி மெயின் திங். பேஸ் பேரிங், ஓகேவா? பேஸ் பேரிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலியமாக தான் பேஸ் பேரிங் நடக்கும். அடினைன் அண்ட் தைமைன், இங்கே பாருங்கள் HOHN ஹைட்ரஜன் பாண்ட், இங்கே வந்து ஒன்லி 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 and 3 இருக்குது. இதுதான் குவானைன் ட்ரிபிள் பாண்ட் C. ஒரு தடவை நல்லா பிக்சரை பாருங்கள். குவானைன் ட்ரிபிள் பாண்ட் C அண்ட் அடினைன் டபுள் பாண்ட் T. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அதோடய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், அடினைன் அண்ட் யுராசில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தீங்கன்னா இது பேர் தான் ஃபாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்மேஷன். ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் எப்படி ஒன்றாகுது நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். இந்த தேர்ட் கார்பன் ஆஃப் அ நியூக்ளியர் பென்டோஸ் சுகர் ஆஃப் அ நியூக்ளியோடைடு வந்து நெக்ஸ்ட்டு நியூக்ளியோடைடு கூட தேர்டு கார்பனில் சேரும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 பேஸும் இருக்குது, ஃபாஸ்பேட் குரூப்பும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ கன்ஃபார்ம் நியூக்ளியோடைடு. 1 2 3ல் இருக்கிற OHும் அடுத்த ஃபாஸ்பேட் குரூப், அடுத்த நியூக்ளியோடைடோட ஃபாஸ்பேட் குரூப் கூட சேரும் போது கண்டென்சேஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். தட் இஸ் லிபரேஷன் ஆஃப் H2O லிபரேட் ஆகி ஒன்லி O பாண்ட் மூலிமா இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு சேர்ந்துருக்கும். இதுதான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இதுலேருந்து என்ன பார்த்தோம்னாக்கா இது வந்துட்டு வெறும் 2 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ அடுத்த தேர்டு எங்கே 1 2 3 அடுத்த தேர்டு OH இங்கே அடுத்த பாண்ட் இதே மாதிரி பாலிமராக சேர்ந்து பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் மூலிமா. ஸோ வந்துட்டு இப்போது வந்துட்டு இதுதான் ஒரு பார்ட் ஆஃப் DNA. இது வந்து ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட் வைங்களேன். அடுத்த நியூக்ளியோடைட் சேர்ந்துருச்சுல, அடுத்த நியூக்ளியோடைட் அப்படியே அடுத்த நியூக்ளியோடைட். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராண்டே நமக்காக ஒரு க்ரியேட் ஆயிடுச்சு. ஃபாஸ்போ டைஎஸ்டர் மூலியமாகவே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராண்டே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட இன்ஃபரன்ஸ் என்னன்னாக்கா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ் ஈச் அதர் ஆக்ட் ஆஸ் டெம்ப்ளேட்ஸ். இது வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராண்டோட ஒரு ஸ்ட்ராண்ட் வந்துட்டு எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்ரி தான்.
ஸோ ஒரு ஸ்ட்ராண்டை வச்சு நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராண்ட் என்னவா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வித் நோ எனி ப்ராப்ளம்ஸ் 0% ப்ராப்ளம்ஸோட எரரோட நம்ம இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ நானே பண்ணி காட்டுறேன். 5 to 3 ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 to 5 தான் இருக்கணும். அப்போ வந்துட்டு இங்கே ஏ, இங்கே டி, இங்கே ஜி இருக்குதுன்னு வைங்களேன். இங்கே வந்து என்ன இருக்கணும், ஏ ஆல்வேஸ் பேர்ஸ் வித் டி, டி ஆல்வேஸ் பேர்ஸ் வித் ஏ, சி வந்து ஜி. ஸோ டிஏசின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைட் போர்ஷன் வந்து என்னான்னு தெரியாதுன்னு வைங்களேன். இது வந்து இப்போ நான் அடிச்சிடுறேன். இப்போ வந்து நமக்கு என்னன்னே தெரியல. இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து டி கூட பேர் பண்ணுறது ஏ கூட பேர் பண்ணுறது டி, சி கூட பேர் பண்ணுறது ஜி. ஸோ 3 to 5ங்கிறனால 5 to 3. பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ராண்டை வச்சு நம்ம இன்னொரு ஸ்ட்ராண்டை வர வச்சிட்டோம். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ். ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்டு மட்டுமே இருந்தால் போதும், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராண்டை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதனால தான் சொன்னேன் பேஸ் பேரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ ஏ வந்து எப்போவுமே டி கூட தான் சேரும்னு நமக்கு தெரியும். ஸோ ஏனா டி, டீனா ஏ வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜீனா எப்போவுமே சி கூட தான் சேரும்னு நமக்கு தெரியும். ஸோ ஜி இருந்தால் சின்னு போடணும், சி இருந்தால் ஜி போடணும், நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பொலாரிட்டி ஆஃப் போத் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிவர்ஸ்டு. 3 to 5னா 5 to 3, 5 to 3னா 3 to 5. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். இதுதான் இன்றைக்கி வீடியோ. இதோட நம்ம கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் 5.4 பயோசாலஜி புக்கில் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ கைஸ். Do subscribe and get dope. Bye. Dope.